அடுத்ததா மிதுன ராசிக்காரர்களோட காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஆணா இருக்காங்க அப்படின்னா பெண்ணை போல பெண்ணுக்கான விஷயங்கள் நிறைய அந்த விட்டு கொடுக்கறது இதெல்லாம் இருக்கும், குணங்கள் இருக்கும். அதே மாதிரி ஒரு பெண்ணா இருந்தா ஒரு ஆணாதிக்கம், தைரியம், என்ன வேணாலும் பார்த்துக்கலாம், வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்ற அளவுக்கு இருக்கும். ஸோ இவங்களுடைய சென்சிட்டிவான சில விஷயங்கள் என்னன்னா, அன்பு சார்ந்த விஷயம் சொன்னேன் இல்லையா? ஆமா. ஸோ ரொம்ப 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 அழகான ஒரு ஆழ்கடல் அன்பு இவங்க தான். அதாவது எப்படி சிற்பிக்கல் முத்து ஆழ்கடல்ல போய் தான் எடுக்க முடியும். ஆமா. அது மாதிரி விலை மதிப்பு இல்லாத ஒரு விஷயம். நிச்சயமா இவங்களுடைய அன்பு வந்து விலை மதிக்க முடியாத எக்ஸ்ட்ரீமா இருக்கக்கூடிய நிலை தான். இதுல 2 விதமான ஆள் எல்லா ராசியிலும் இருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். ஆமா. சோ இங்க வந்து ரெமோவும் உண்டு, அந்நியனும் உண்டு. கிட்டத்தட்ட உங்களுக்கு கிடைக்கிறத பொறுத்து. நிச்சயமா எப்படின்னா, இந்த பொண்ணு இல்லைன்னா ஓகே, அந்த பொண்ணுக்காக நான் எவ்வளவு நாள் வெயிட் பண்ணேன், இந்த பொண்ணு ஓகே சொல்லல, நோ சொல்லிட்டு போயிட்டா, ஓகே இதுக்காக நான் ஃபீல் பண்ணிட்டு உட்கார ஆள், இதுவும் கடந்து போகும், அடுத்த காதலுக்கு போகலாம் அப்படின்ற அளவுக்கு போகக்கூடிய நபர்களும் இவங்க தான். எக்ஸ்ட்ரீமான தேவதாசும் இவங்க தான். அப்படி 2 விதமான ஆட்களும் உண்டு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா புதன் அப்படின்னாலே வந்து அன்பு அப்படிங்கிற ஒரு நிலையற்ற தன்மை. நிறைய பேருக்கு ஐடியா கொடுப்பாங்க, அவ்வளோ ஜீனியஸா இருப்பாங்க, எப்பயுமே எக்ஸ்ட்ரானரி ஓவர் திங்கிங் இருக்கும். நிறைய பேர் காதல்ல சொதப்புறது யாரு அப்படின்னா இவங்க தான்.